எல்லாருக்கும் வணக்கம். Hi everyone, welcome back to our YouTube channel. Hello everyone, good morning. So இன்னைக்கு வந்து day 2 in Munnar. So நாங்கள் வந்து ராகமயா ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சரி உங்களுக்கு ஒரு ரெசார்ட் பற்றின ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த வழியாக தான் மூணார்லேருந்து வருவோம். வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரண்மயா ரெசார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அண்ட் இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் ராகமாயா. ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ஜீப்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபார் சஃபாரின்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் போகலை, ஷார்ட் டைம்ங்கிறதுனால. ஸோ நாங்கள் போகலை. இங்கே பார்த்தீங்கன்னா ராகமயா ரெசார்ட். இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார் பார்க்கிங் ஏரியாஸ் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸுங்க. we are entering into the resort. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா. சீசன் டைமில் மூணார் வரீங்க அப்படின்னா ரெசார்ட்லாம் புக் பண்ணுறது நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வர்றது பெட்டர். இல்லை ஆஃப் சீசனில் வரீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து கூட புக் பண்ணிக்கலாம். ரிசப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா, ஒரு இன்டோர் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கேரம், செஸ், டேபிள் டென்னிஸ், ஆர்ச்சரி, பில்லியர்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் வச்சுருக்காங்க. ரிசப்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி. என்னென்ன வச்சுருக்காங்க, இட்லி, தோசை, புட்டு, பழம், பொரி. சே ஹாய். அப்புறம் என்ன, சன்னா மசாலா, சப்பாத்தி, ப்ரெட், சாலட்ஸ், முட்டை மற்றும் பல. அப்புறம் இந்த அழகான வியூங்க, செம்ம வியூ. அப்படி நீங்கள் சாப்பிட்டே இந்த வியூ பார்த்துட்டு ரசிச்சுக்கலாம். நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் குட்டி குட்டி பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க, நிறையா கோட்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், நிறையா ஃபோட்டோஸ் 50ஸ்லலாம் வீடு எப்படி இருந்தது, அந்த காலத்தில் எப்படி போய் ஒரு வியாபாரம் பண்ணாங்க, அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இவங்களோட நேம் அண்ட் லோகோவோட ஃபிலாசபி என்ன, அதையெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரிசப்ஷன் விட்டு வெளியே வந்தோடனே ஒரு குட்டி பிரிட்ஜ் ஒன்று வச்சுருக்காங்கங்க. இதில் நீங்கள் நடந்து போகலாம். ஃபோட்டோஷூட்க்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். பட் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். மழை வந்துட்டு இருந்ததுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் வுட்டெல்லாம் உடஞ்சிருந்ததை பார்த்தோம். நீங்கள் நடக்கும்போது பார்த்து தான் நடக்கணுங்க. மற்றபடி ஒரு நல்ல வாக்கிங் ஏரியான்னு சொல்லலாம். மேலே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோங்க. இந்த வழியாகவும் போகலாம். இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
நம்ம ரூம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ரூம் பக்கத்துலேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்ததில்ல, அதுதான் இது. செம்மல்ல. இப்படி நடந்து வந்தோம் அப்படின்னா மேலே ஒரு அவுட்டோர் ப்ளே ஏரியா இருக்குது. ஆருத் வந்து கொஞ்ச நேரம் இங்கே விளையாண்டுருந்தார். நல்லா இருந்ததுங்க. இது வந்து கொஞ்சம் நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பேபிஸ் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம். சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு தாங்க. இங்கே ஒரு கேம்ப் ஃபயர் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் நேற்று நாங்கள் வந்தோம், பட் இந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு நடக்கலை. மேபி அது சீசன் பொறுத்து அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோங்க. இதான் நம்ம ரூம்குள்ளே என்ட்ரு ஆனதும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் டு நாட் டிஸ்டர்ப் அண்ட் ரூம் கிளீனிங். அதை தாண்டி வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம லக்கேஜை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியே ஒரு கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன சின்ன ட்ராயர்ஸ் அண்ட் ரேக்ஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்பப்போ டீ குடிப்போம். டீ ப்ரிப்பேர் பண்ணி இங்கே கெட்டில், வாட்டர், பால் பவுடர் கொடுத்துருக்காங்க. டீ ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுற திங்ஸை தவிர்த்து மற்ற எல்லாம் சார்ஜபிள். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். அப்படியே டேர்ன் பண்ணுன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்க ஒரு பாத்ரூம் அண்ட் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மிரர், பக்கத்தில் ட்ரையர் அண்டு ஷேவிங் கிளாஸ், இது கூடவே க்ரூமிங் கிட்ஸும் அப்புறம் டென்டல் கிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டென்டல் கிட்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இது எம்டியாக தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஷவர் ஏரியா, இங்கே பாத் டவல்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். அது கூடவே பார்த்திங்கன்னா பக்கெட்டும் மக்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம ஆரத்தை பார்த்ததையுமே. அண்டு வெளியே வந்ததையுமே ஒரு எமர்ஜென்சி ஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஒரு லக்கேஜ் கேரியர் அண்ட் ஒரு வால் மவுண்டட் டிவி செட் கொடுத்துருந்தாங்க. இதில் தமிழ் சேனல்ஸ் வந்து அவங்க டியூன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நமக்கு பெரிய வேலை மிச்சம். அப்படியே இந்த டிவி யூனிட்டில் ஒரு ட்ராயரும் கொடுத்துருந்தாங்க, ஏதாவது பொருள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த பக்கம் டேர்ன் பண்ணதையுமே ஒரு கிட் அண்டு பேரண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பெட்டு. இதில் ஃபோனெல்லாம் வந்து ஆரத்து நல்லா பிடிங்கி கீழே போட்டு அவர் ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லி எல்லாம் கண்ட பண்ணி கிளச்சி வச்சிட்டாருங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராயர், இதில் வந்து திங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஹேண்ட்மேட் பெயிண்டிங், பார்க்க கொஞ்சம் அழகாகவே இருந்துச்சுங்க. ஏசி அண்ட் ஒரு ஃபேன் யூனிட். இருக்கிற குளிருக்கு இதை எதுக்குடா கொடுத்தாங்கன்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருந்தது. ஆறுறதுக்காக இந்த கிராடில் நாங்கள் போராடி வாங்கினோம். ஆனால் இதில் அவர் தூங்குறத தவிர்த்து மற்ற எல்லாம் பண்ணார். அண்ட் இங்கே ஒரு ஸ்டடி டேபிள், அது போக இதில் ஸ்பா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ஸ்லாட்டில் நீங்கள் போய் அந்த ஸ்பா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் ஒரு ட்ராயர் அண்டு 2 சோஃபா கொடுத்துருந்தாங்க. அது போக நம்ம ரூம் டைனிங் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ப்ரைஸ் லிஸ்ட் அண்ட் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா ஒரு சின்ன செட் ஓட்டுங்க. இங்கே உட்காந்து இந்த அழகை அப்படியே என்ஜாய் பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. ரெடி டு செக் அவுட். யூ வாண்ட் டு சே சம்திங்? போக விரும்பல. ஆக்சுவலி இந்த வியூஸ் செம்ம ப்ளீஸ் என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ எனிவே நம்ம கிளம்பி தான் ஆகணும். லைக் இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட சண்டை போட்டு வேண்டாம்னு சொல்லி கேன்சல் பண்ண ரெசார்ட்டுக்கு. பிகாஸ் இது கொஞ்சம் தூரமாக இருக்குது மூணார்லேருந்து. பேபி வந்து இப்படி கூட்டிகிட்டு வரது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வேணாம்னு சொன்னோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் லைக் ஐ ஹாவ் டு தேங்க் மை ஹஸ்பண்ட் ஃபார் ஏன்னா அவரை கூட்டிகிட்டு வந்ததுக்கு. இல்லைன்னா நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த ரெசார்ட் வந்து எங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா நாங்கள் இந்த ரெசார்ட்டில் தான் தம்பிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். செலிப்ரேஷன் மீன்ஸ் நாட் பிக்,
ஜஸ்ட் ஒரு கேக் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஸோ ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் காமிச்சனில் கார் பார்க்கிங் ஏரியா, இதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பா இருக்குது. இங்கே வரணுன்னா நம்ம ரூம்ஸ்லேயே மெனு கார்டு இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வில்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த ரெசார்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. உங்கள் ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரூம்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு ப்ரைவேட் ரூம் இருக்குது. இல்லை கப்பிள்ஸாக வரீங்க, இல்லை ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்த ரூம் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பாக இருந்தது. பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி இந்த ரெசார்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆருத் செமையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. அவர் கீழே போய் விளையாடணுமாம்மா.